இந்த நபர் சிகரெட்டை குடிச்சிட்டு அதை அப்படியே கீழே போட்டுருவாரு. அதை கீழே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரோட டீ கப்புக்கு வந்து அந்த சிகரெட் எப்படி அந்த கப்புக்கு வந்துச்சுன்னு ரொம்பவே யோசிக்கிட்டு இருக்குவாரு. ஒரே குழப்பமா இருக்கும். அதே நேரம் அந்த இடத்துக்கு குப்பைன்ற ஒரு ஆள் வந்திருக்குவாரு. அந்த ஆள் இந்த நபர்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குவாரு. நீங்க அந்த சிகரெட் துணை தூக்கி இந்த குப்பை தொட்டியில போட்டுனா எதுவுமே நடந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்குவாரு. உடனே அந்த குப்பை ஆள் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் துண்டு எடுத்து அந்த குப்பை தொட்டியில போடுவாரு. அதுக்கப்புறம் இந்த ஆள் அந்த நபர்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குவாரு. நீங்க எது செஞ்சாலும் அது 100 மடங்கு நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. உடனே இந்த ஆள் அவர் கையில இருந்த கப்பை தூக்கி போடுவாரு. அதே நேரம் சைடுல இருந்து சின்ன பசங்க அவங்க மேல தண்ணியை ஊத்தி விட்டுருவாங்க. அதை பார்த்து இந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே இருக்குவாரு. அந்த நபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்துல இருக்குவாரு. இந்த ஆளு கோவத்துல எது நடந்தாலும் 100 மடங்கு நடக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குவாரு. உடனே ஒரு காயின் எடுத்து அந்த குப்பாடுற ஆளுக்கிட்ட தூக்கி போடுவாரு. தூக்கி போட்ட உடனே இந்த ஆளு பாட்டுக்கு கெத்தா நடந்து போய்கிட்டே இருக்குவாரு. ஆனா அந்த ஆளு இதை கண்டுக்காம அந்த காயினை மட்டும் எடுத்துருவாரு. இவர் காரு கிட்ட போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு ஏடிஎம்ல சவுண்ட் வரும். உடனே அதுல ஏகப்பட்ட பணம் வர ஆரம்பிக்கும். அதை பார்த்த உடனே இந்த ஆளு ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு. அங்க இருக்க எல்லா பணத்தையும் ஒரு அள்ள ஆரம்பிக்குவாரு. அங்க இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு பாக்கெட்ல அழுத்திக்கிட்டு இருக்குவாரு. ஒரு பாக்கெட்ல சுத்தமா இடம் இருக்காது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும். அங்க இருக்க அனாதைங்களுக்கு செலவு பண்ணா இன்னும் நிறைய பணம் கிடைக்குன்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால அங்க இருக்க அனாதை பசங்களுக்கு இந்த பணத்தை எல்லாத்தையும் எழுதி வைக்குவாரு. அந்த பணத்தை கொடுத்த உடனே இவருக்கு நிறைய பணம் வரும் நினைச்சுக்கிட்டு இருக்குவாரு. ஆனா ஒண்ணுமே வராது. இதனால ரொம்பவே ஒரு பயந்து போயிடுவாரு. மறுபடியும் அந்த பணத்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்குவாரு. ஆனா அங்க இருக்க நர்ஸ் அந்த பணத்தை தர முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வருவாரு. அவர்கிட்ட அந்த நர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்குவாங்க. ஆனா இந்த ஆளு ரொம்பவே சத்தம் போடுவாரு. அந்த டாக்டரும் உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாங்க. ஆனா அந்த ஆளு இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு குழந்தைய தள்ளிக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த ஆளுக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கூட்ட அவர்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க இவ்வளவு பெரிய நல்லது பண்ணியிருக்கீங்க, இதை விட பெரிய நன்மை கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்குவாரு. இந்த ஆளு எல்லாத்தையும் யோசிக்காம அவரு பாட்டுக்கு வெளியே போகுவாரு. இவர் போகும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டரி டிக்கெட் இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் 2 கோடி பணம் இருக்கும்.